மிதுனம் ராசி. இது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா அறிவின் நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அதனால தான் பாருங்கள், இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. உங்களோட பலத்தை காட்டிலும் உங்களுக்கு மூளை பலம் உறுதுணையாக இருக்கும். புத்திசாலிகள் மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய புதிய சிந்தனை உருவாகும். ஒரு நிமிஷம் உங்களை பற்றி சிந்திச்சாவே பாருங்கள், நிறைய நல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உங்களோட தன்மை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக அளவு நம்பிக்கை கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மிதுன ராசி இரட்டையர்களை சின்னமாக கொண்டு இருக்கு இல்லையா, அதனால் ஒரு சில விஷயத்தில் பாருங்கள், இரட்டை நில மனத்தன்மை உங்களுக்கு இருக்கும். இது செய்யலாமா வேணாமா, இது சரியாக வருமா வராதா அப்படின்னு பல குழப்பம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இந்த ஒரு விஷயம் நிறைய பாதிப்புகளையுமே கொடுத்துருக்கும், நிறைய விஷயத்தில் நன்மைகளுமே கொடுத்துருக்கும். ஏன்னா தீர ஆலோசனை செஞ்சு நல்ல முடிவுகளை எடுக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க மிதுன ராசி அன்பர்கள். ஒரு சில சமயம் மட்டும்தான் இந்த குழப்ப நிலை உங்களை நிறைய பாதிப்பை கொடுத்து இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பீங்க. பேச்சு திறமை உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். வயசு வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. இது சரியாக இருக்கும், இது நல்லது, இதை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்க மாட்டீங்க. இருவேறு துருவங்களாக யோசிக்கலாம் அல்லது அப்படி செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி இரட்டையரை கொடுக்கக்கூடிய ராசி. உங்கள் அதிபதி மிதுனத்துக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தாக்கம் இருக்கும் எப்பொழுதுமே. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகுது, காதல், குடும்பம், நிதி நிலைமை, வியாபாரம், இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறணும், முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி யார்? புதன். புதனின் அதிபதி யார்? நாராயணன். அதனால் புதன்கிழமையில் நீங்கள் நாராயணன் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மையை பெற முடியும். முடிஞ்சால் புதன்கிழமை நாளாக பார்த்து திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க. வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்துலேயுமே நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அது விரைவில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பதிவிடவும் செய்யுங்க. அந்த நல்ல விஷயம் திருப்பதி பெருமாளின் அருளால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அந்த நல்லது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட அனைத்து வித சந்தேகத்தையுமே கேட்டுக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்ட நிலைமையில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது வெளி வட்டாரத்தில் உங்களோட நல்ல செயலால் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. அரசாங்க வகையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்பட போகுது. கொஞ்சம் பார்த்தா பணவரவுமே கணிசமாக உயருங்க. இதுவரைக்கும் நிறைய பின்னடைவு, பாதிப்பு, தொல்லை இதில் எல்லாமே மாறும். உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உறவினரோட வருகையும் சரி, அவங்களோட வருகை உங்களோட மகிழ்ச்சியை தரும். நீங்கள் உறவினர்கள்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும்.
வீடு மனை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சவங்களுக்கு தடைபட்டிருந்த காரியம் இப்பொழுது உடைபட்டு போகுது. வீடு மனை வாங்கும் முயற்சி இப்போது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பு தாங்க தரப்போகுது. எதிரிகள் தொல்லை இல்லாமல் நீங்கள் சிறப்பாக உங்களோட தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. வியாபாரத்தில் நீங்கள் இப்போ செய்கிற யுக்தி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு நிற்க போகிற அளவுக்கு இருக்கும். அவங்களால மறைமுகமாக ஆதாயமும் இருக்கும். முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுத்து காட்ட போகிறீங்க. உங்களோட முயற்சிக்கு உங்கள் மனைவி, உங்கள் மகள், குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்கபலமாக இருப்பாங்க. ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்கும் இரவல் தராதீங்க. அது கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய விஷயம். அதனால தான் வீட்டில் பொருளை வச்சுருந்தாலுமே கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எச்சரிக்கையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கியத்தில் சீரான மாற்றம் இருக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களோட சிறப்பான பணியால் இந்த மாதம் உண்டாகும். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. உங்களோட வேலையை நீங்கள் சரியாக கரெக்டாக செய்யுங்க. அதுக்கான பலன் கிடைக்கும். கூட வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு உங்களோட வேலையில் பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. விற்பனையும் சரி, லாபமும் சரி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயம் கூட எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் இப்போ முயற்சியை ஈடுபடலாம். நல்லது நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்குமே மாதத்தோட பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உங்களை யாரும் புரிஞ்சிக்கல, உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த மன வருத்தம் இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. கணவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும். உறவினர்கள் இடையில் மதிப்பு மரியாதை உண்டாகும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு வெற்றியாக நடக்கும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம், நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பல விஷயங்கள் நல்லதாக நடக்கும். ராசிநாதன் புதன் பகவான் வக்ரம் பெற்று தைரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இல்லையா, இதனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் வேகம் இருக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும். பார்ட்னருக்குள் கூட இருந்து வந்த பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் திடீர் பயணம் உருவாகும். மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கேற்றது போல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லோர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதற்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு பல வகையிலுமே அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நட்சத்திரநாதன் ராகு பகவான் மற்றும் குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. இதனால் மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எடுத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும். தடை தாமதம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வழக்கு தகராறு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்த உங்களுக்கு சாதகமான பலன் இப்போ கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவுமே அக்கறை காட்ட போகிறீங்க. அதே வேளையில் கடுமையாக முயற்சி செய்யவும் போகிறீங்க. முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய ஆர்டர் பிடிக்கிறதுல வேகம் சூடு பிடிக்கும். இதன் மூலம் பொருளாதார உயர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உற்சாகமாக காணப்பட போகிறீங்க. சக ஊழியர்கள் உதவி உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எல்லா முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை தரப்போகுது. புதிய நபர்களின் அறிமுகம், அவங்களால நன்மை, இதெல்லாம் வரும். சுப செலவுமே கொஞ்சம் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்களோட செயல்கள் யாராச்சும் ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் உங்களோட செயல்கள் நல்லதாக முடியும். பேச்சு திறமை கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலுமே அந்த வருமானம் இறுதியில் உங்களோட கை சேரும். தொழில் வியாபாரம் பற்றி கவலை இருந்துச்சுன்னா அந்த கவலை உங்களை விட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணியை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் மேல் இடத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க போகிறீங்க. சக ஊழியர்கள்கிட்ட பழகும்போது மட்டும் கவனமாக இருங்க.
குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மன வருத்தம் வரலாம், கவனமாக இருங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எல்லாமே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்குது. எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.